ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 11 பார்க்க போறோம். எடுத்தது 114வது நாள்ல காட்டுவாங்க. பார்த்தா எமரியன் ஃபீன் பிரெக்னண்டா இருப்பாங்க. ஹீரோ அடுத்து எங்க தண்ணி கிடைக்குமோ அங்க பார்த்து கேம்ப் போட்டுக்கலான்பா. யாருமே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டக்குன்னு நடந்த போலதான் இருக்குன்பாங்க. ஹீரோ இப்போதைக்கு இதுல என்ன பண்ணணும்னாவது தெரிஞ்சு வச்சிருக்கேன்பா. இந்த இடத்துல ரீமேட்ச்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபீன் அண்ட் எமரிக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஹீரோ 2 பேர்த்தோட குழந்தைகளையும் குடும்பத்துக்கு வரவேற்கிறேன்பா. எமரியோட பையன் ஒரு ஹை ஆகரா இருப்பான். அவனுக்கு பேர் ஒனிவாக்கான்னு வச்சிருப்பான். ஃபீனுக்கு ஹியூமன் கேர்ள் பிறந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு நிக்கோலான்னு பேர் வைப்பான். பெரிய அவங்க பாரு, அந்த குழந்தை பக்கத்தால இருக்க குழந்தைய விட டபுள் த சைஸ்ல இருக்குன்பா. கூட இருக்கமா அது நியூ பார்ன்கன்பா. பெரிய எனக்கு அந்த அளவுக்கு தெரியும்பா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தாயும் செய்ய நலமா இருக்கனால அவங்களோட பிரயாணத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் டெஸ்டினேஷனுக்கான கடைசி செக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடமான சிட்டி ஆஃப் பர்ஜெட்டோரிக்கு போவாங்க. இதுக்கப்புறம் 115வது நாள் பிரின்சஸ் மாறு வேஷம் போட்டிருப்பாங்க. ஷாயில ஒளியா இருக்கீங்கன்பா. தாமி மாறு வேஷம்லாம் தேவையான்பா. ஹீரோ கேபிட்டல் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட வந்தாச்சுல, மக்களுக்கு இவங்க யாருன்னு தெரிய வந்தா பிரச்சனை ஆயிரும்லன்பா. 20க்கு அப்புறம் மதர்ஸ்லாம் இங்கே இருக்கட்டும், மீதி பேர்லாம் வாங்க இங்க இருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது கேதர் பண்ண முடியுதான்னு பாக்கலான்பா. நெக்கி நாங்களுமான்னு கேட்பான். ஹீரோ இங்கே படுத்து தூங்கிடலான்னு ஐடியா ஏதாவது இருக்கான்னு கேட்பான். நெக்கி கடுப்பை யாத்தாரெல்லாம் லைன்ட்டு வருவான். இதுக்கப்புறம் ரூபீரியா இங்க ஃப்ரீயாவே ட்ரைனிங் கிரவுண்ட் தராங்கன்பா. ஹீரோ பார்த்த மத்த பேர் பார்க்க டஃபா தெரியற, வேணாவா ஒரு சண்டை போட்டு பாக்கலான்பாங்க. ஹீரோ நம்ம மொத்த பேர்த்தோடையும் சண்டை போட்டாலும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நெக்கி ஃபுக்கியன் கெங்கி கூட சண்டை போடுங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு 5 சில்வர் பிளேட் தரன்பா. நெக்கி இதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லையாடான்பா. இதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆகி பயங்கர இன்டென்ஸா போகும். தாமி அவங்க எல்லாம் ஃபன் பண்ணுவாங்க போலயன்பா. ஹீரோ அவளுக்கு சண்டை போடணும்னு ஆசைதான், ஆனா பார்வையாளரா நிக்க வேண்டியதா போச்சுன்பா. இதுக்கப்புறம் நேக்கி ஃபூக்கி அண்ட் கெங்கி தான் ஜெயிச்சிருப்பாங்க. கெங்கில நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டமான்ட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பான். நேக்கி அழுகணும்ல ஒன்னும் இல்லைன்பா. ஃபூக்கி நம்ம சேர்ந்து தானே ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான்பா. ஹீரோ இந்த இடத்துல அவனோட மெர்சனரி கம்பெனிக்கான விளம்பரத்தை பண்ணிட்டு எங்க பேரு பேரபல்லம் ஞாபகம் வச்சுக்கங்கன்ட்டு கார்ட்ஸை தூக்கி போட்டிருப்பான். ஹீரோ அதுக்கப்புறம் மீதி ட்ரிப்புக்கான தேவையான பொருட்கள் வாங்கறதுக்கு போயிருப்பான் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அங்க வச்சு கேமரா மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திருப்பான். கடைக்காரன் உங்களோட பார்வை சூப்பரா இருக்கு, அது மூலமா நீங்க பாக்குறத காப்பி போட்டுக்கலான்பா. ஹீரோ இதை போன ஜென்மத்துல எங்க ஊர்ல கேமரான்னு சொல்லுவாங்கன்ட்டு போய் குழந்தைகளை வளைச்சு போட்டோ எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் நைட் ஆயிருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள ஆஸ்பாடு இதுக்கப்புறம் போயிருவோம். ஆனா அந்த குழந்தைக்கு பர்த் அப்புறம் மத்த விஷயங்களை கவனிச்சுட்டு கம்பெனில எதுவும் கான்டாக்ட் பண்ணாம போயிட்டேன்ட்டு பிளட் சாட்டோ லீட் பண்ற குரூப் 3 கான்டாக்ட் பண்ணிருப்பான். பிளட் சாட்டோ எல்லா விஷயமும் ஸ்மூத்தா தான் போகுதுன்ட்டு ஸ்பெல்ஸே அவளுக்கு தேவையான மந்திர புத்தகங்கள் நிறைய வாங்குறான்பா. ஹீரோனா அதுக்கெல்லாம் பணம் கொடுத்த போலவே எனக்கு ஞாபகம் இல்லைன்பா. ஸ்பெல்ஸே நாங்க எல்ப்ஸோட சாமிங்க பயன்படுத்தி அது மூலமா பல திருடங்களை வர வச்சு அவங்க கிட்ட இருக்க பணத்தை புடுங்கிட்டோன்பா. ஹீரோ ரொம்ப அட்டென்ஷன் கேதர் பண்ணிக்காதீங்கன்பா. ஹீரோ அதுக்கப்புறம் டோடமே லீட் பண்ற குரூப் 5 கான்டாக்ட் பண்ணிருப்பான். அவ பார்த்தா பல இடத்துக்கு டிராவல் பண்ணி இன்டெல் கேதர் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ அப்பப்ப ரெஸ்ட் எடுத்து ஃபன் பண்ணிக்கன்பா. டோடமே ஹாப்பியா இருப்பா. இதுக்கப்புறம் குரூப் 4 கான்டாக்ட் பண்ணிருப்பான். அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்காது. ஹீரோவும் புரிஞ்சுப்பான். காப்ளின்ஸை விட லோவரா போட்டா ஆக்சுவலா இவங்களை விட காப்ளின்ஸ் லோவர், இவங்களுக்கான ஒரு கடுப்புங்கிறது இருக்கும்லன்ட்டு இந்த குரூப்கான லீடர் ஒன்னு போடுறான்பா அப்படின்னு கிட்ட. அப்படின்னு ஆகுரோ நீங்க சொன்னாதான் அவங்க எதுவுமே கேட்பாங்களேன்பா. ஹீரோ தெளிவா சொல்றான் கேட்டுக்க, இப்ப அந்த குரூப் லீடர் நீதான், இவங்க சண்டை போட்டுக்காம பாத்துக்க வேண்டியது நீதான்பா. அவ என்ன எதுக்கு போட்டீங்கன்பா. ஹீரோ குட் லக் சொல்லிட்டு கட் பண்ணிருப்பான். செகண்ட் குரூப்பான ஆக்ரே கீச்சியை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா மட்டும் முடியாம இருந்திருக்கும். திடீர்னு அவனுக்கு அவன் கண்ணு முன்னால ஏதோ பிளாஷ் ஆன போல இருக்கும். டாமி என்னாச்சுன்னு கேட்கவும் ஹீரோ நான் செத்துட்டேனான்பா. இதுக்கப்புறம் 116வது நாள்ல காட்டுவாங்க. பிரின்சஸ் மாற்றுப்பாதையில போறோமான்னு கேப்பா. ஹீரோ மேஜர்டி கிரிஃபோஸ்க்கு போன என் பீப்புள் நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, அங்க ஏதோ எனக்கு சரியா படலின்பா. ஒருவேளை நீயே உன்னோட மரணத்தை பார்த்தாதான் சொன்னேன்பா. எனக்கு ஏது முன்னறிவிப்பா இருக்கலாம், அந்த மாதிரி பவர் சில பேருக்கு இருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்பா. தாமி கேர்லெஸ் அப்படிலாம் சொல்லாதேன்பா. ஹீரோ என்னவா இருந்தாலும் சரி நான் போய் அவங்கள பாக்கணும்பா. பிரின்சஸ் அங்க போறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேப்பா. ஷாய் வேகமா போனாலும் 2 நாள் ஆகும்பா. ஹீரோ அந்த விதத்துல கேபிட்டலுக்கு டிலேவா தான் போக முடியும்பா. பிரின்சஸ் எனக்கு ஓகேன்றவா. ஷாய் நிஜமாவான்பா. பிரின்சஸ் போட்டு வச்சிருந்த ஷெடியூலுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோம் தானே, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு மேஜர்டி ஆஃப் கிரிப்போஸ்க்கு போலான்பா. ஹீரோ அப்ரிஷியேட் பண்றேன்பா. அடுத்து 117வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ தடைகள் இல்லாம போனா நாளைக்கு அங்க போயிடலான்பா. இதுக்கப்புறம் 3 குழந்தைகளும் அப்படி அப்படியே எதிர்த்து நடக்கிறது அது இதுன்னு பண்ணுங்களா. பட் ஃபீனோட மனித குழந்தை மட்டும் எதுவும் பண்ணாம இருக்கும். பிரின்சஸ் இது மட்டும் ஏன் நடக்காம இருக்குன்பா. ஃபீன் இது ஹியூமன் சைல்டுங்கவும் ஒரு பெரிய அதுக்கு என்னங்கிற போல முடிப்பா. வின் சிஸ்டர்ஸ் நீங்களுமே பிறந்த ஒரு சில வருஷங்கள் கழிச்சுதான் நடந்திருப்பீங்க பிரின்சஸ்ன்பாங்க. அவ எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல இல்லைன்பா. வின்ஸ் யாருக்கும் இருக்காதுன்பாங்க. தாமி தனியா நெக்லஸ் வச்சுட்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பா. ஹீரோ இன்னும் அதை வச்சிருக்கீன்பா. தாமி இல்லாமையா பின்ன 2 பேரும் காப்ளின்ஸா இருக்கப்பவே நீ எனக்கு இது கொடுத்தது 4 மாசமே ஆயிருந்தாலும் எனக்கு இது ரொம்ப முக்கியம்ட்டு. நீ நல்லா ஸ்ட்ராங்கா எவால்வ் ஆயிட்டே போற, ஆனா நான் ஜஸ்ட் தாம்பிராவே இருந்துருவணும்னு தோணுதுன்ட்டு எனக்கும் உனக்குமான குழந்தைகள் வேற பிறக்கவே இல்லைன்பா. ஹீரோ நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு எவால்வ் ஆயிட்டு போறேங்கிற காரணத்துக்காக உன்னை அப்படியே விட்டுருவனா. இங்க பாரு நான் அப்படி முன்னேறி போறக்கு காரணமே நீதான்பா. தாமி யோகுரோன்ட்டு பார்க்கவும் ஹீரோ நம்ம 2 பேத்துக்கு குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா நம்ம 2 பேத்துக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்க ஃபீலிங்ஸ் மாறிடுமான்பா. அவ்வளவு எனக்கு புரியுதுன்பா. இதுக்கப்புறம் 118வது நாள்ல காட்டுவாங்க. லேட் ஆஃப்டர்நூன்
ஹீரோவும் தான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. அங்க இருக்க டஞ்சன்ல தான் அவங்க இருப்பாங்கிற போல சென்சேஷன் இருக்கும் ஹீரோக்கு. அந்த வழியே ஓடி வரவங்க எப்படியாப்பட்ட பாஸ் இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லையே, யாரும் இந்த டஞ்சன்குள்ள போயிடாதீங்க, உள்ள மினோட்டார் இருக்குன்பா. மினோட்டாருங்கிறது காலத்தலையோட மனுஷ உடம்போட இருக்க ஒரு கொடூரமான உயிரினம். இதுக்கப்புறம் ஹீரோ போய் விசாரிக்கும் போது கடைசியில பார்த்தா ஃப்ரெண்டான்ட்டு அவனே கூட்டிட்டு போய் விடுவான். ஒக்ரேகிச்சி அந்த இடத்தே வருவாங்க. அவங்க ஆளுகளே பார்க்க ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க. ஒக்ரேகிச்சி என்னடா சுருங்கி போய் வந்திருக்கேன்பா. அந்த பக்கம் இடத்தே ஒரு மனுஷனை வைக்கவும் அங்க இருக்கவன் அவன் ஒன்னும் சாகலியன்னு கேட்பான். இடத்தே ஒரு பிரச்சனை இல்லாம முடிச்சுக்குவான்பா. ஹீரோ நீ என்ன கொல்ற போல எனக்கு கனவு வந்துச்சு, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்பா. பார்த்தா பாஸ்ட்ல வச்சு மைண்ட் மிரரோட சண்டை போட வேண்டியது வந்திருக்கும். அது ஆப்பனண்டோட மனசுக்குள்ள அவங்க யாரு ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பிரதிபிம்பத்துக்கு வந்து தோக்கடிக்கும். அப்படிதான் ஒக்ரேகிச்சியும் அடி வாங்கி இருப்பான். பார்த்தா அதே டைம் தானே ஹீரோக்கு விதி கொள்ளைங்கிற ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் அவனோட சபார்டினேட்ஸோட விதியுமே இவன் கையில தானே. அதனால ஒக்ரேகிச்சிக்கான அந்த சடன் டெத் நடக்காம போயிருக்கும். அண்ட் அது மூலமா பிளஸிங்கும் வந்திருக்கும். அந்த டைம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். ஒரு மிகப்பெரிய முடிவும் எடுத்திருப்பான். லைட்னிங் கார்டோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அண்ட் ஃபேட் ஆஃப் சடன் டெத்தையும் தாண்டி இருப்பான். அண்ட் ஒக்ரேகிச்சி அவனை வெட்டி கொன்னப்பதான் ஹீரோக்கும் அந்த பிளாஷ் வந்து போயிருக்கும். ஹீரோ அதனால தான் பரிமாணம் அடைஞ்சியான்னு கேட்பான். ஒக்ரேகிச்சி அதனால தான் நான் மினோட்டார் ஆனன்பா. எர்த்தே எர்த்லாட் வேரியன்ட் ஆயிருப்பா. ஹீரோ அப்படியே சூப்பர்ன்ட்டு சரி இன்னைக்கு ராத்திரி இங்க தான் இருக்கலாம் பிளான், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணணும்பா. ஒக்ரேகிச்சி அதுக்கெல்லாம் முன்னால நான் கூட சண்டை பண்ணணும்பா. ஹீரோ நீ இதை கேப்பேன்னு எதிர்பார்த்ததான்பா. இதுக்கப்புறம் சண்டை போட தயாராயிருப்பாங்க. இவங்களோட ஃபைட்டு பார்க்க சுத்தி வர கூட்டம் கூடி இருக்கும். பிரின்சஸ் இதை பார்த்துட்டு ஆமா இவ்வளவு பெரிய மலை போல இருக்கவன் ஃப்ரெண்டு தானே, எதுக்காக இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறாங்கன்பா. தாமி ஆமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆக்சுவலா பிறந்ததுல இருந்தே ஒன்னா இருக்காங்க. அதுவும் என்ன போலதான், இப்போதைக்கு அவனுக்கு தேவையில்ல, அவன் ஃப்ரெண்டோட அவனுக்கு ஈக்குவலா இருக்கணும்ங்கிறது தான் ஸ்ட்ரென்த்ல, இது ஒரு ரெஸ்பெக்ட் போலன்பா. ஹீரோ நம்ம சண்டை போட்டே பல மாசங்கள் இருக்கும்ல, பார்க்க போனா நீ நல்லாவே பரிமாணம் அடைஞ்சிருக்கேன்பா. அண்ட் ஒக்ரேகிச்சிக்கு இதுக்கு முன்னாலே இந்த ஆக்சன் ஷீல்ட் அனுப்பிச்சிருப்பான். பார்க்க போனா அதுவும் பரிமாணம் அடைஞ்சிருக்குன்னு நினைப்பான். ஒக்ரேகிச்சி நான் பல பேர்த்து இங்க லேபிரன்த்ல போட்டு தள்ளியிருக்கேன். அண்ட் என் கைண்ட்ஸ் போலவே இங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அதிக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணுங்கிறக்காக இவ்வளவு போராடுறதுக்கு காரணமே ஒன்ன தோக்கடிக்கணுங்கிறக்காக தான். ஓக்ரோ நான் உனக்கு சமமாகணும்பா. ஹீரோ எனக்கு சமமாவான்பா. ஹீரோ அதேதான் ஃப்ரெண்ட்ஸா நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கணும்லன்பா. ஹீரோ எனக்கு தெளிவாவே புரியுதுன்ட்டு மனசுக்குள்ள இவனோட இந்த நேர்மையான விஷயங்களை நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு நினைப்பான். ஒக்ரேகிச்சி நீ தயாருனா வா சண்டை போட்டு பாத்திரலான்ட்டு, இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பன்பா. ஹீரோ அதுக்கு தான் காத்திருக்கேன், வா உன் பவர்ஸ் ஃபுல்லா காட்டுறான்ட்டு ஃபைட் பண்ண இறங்கி இருப்பான். ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு மனசுக்குள்ள பார்க்க போனா அவன் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கு, சொல்ல போனா அவன் பிடிச்சிருக்க வெப்பன்ஸே இந்த உலகத்திலேயே அவனை தாண்டி யாராலையும் தூக்க முடியாது போலன்னு நினைப்பான். ஒக்ரேகிச்சி என்ன அப்படியே நின்னுட்டு ஃபைட் பண்ண வந்திருப்பான். ஹீரோ ஃபாஸ்டா இருக்கான்னு யோசிச்சுட்டு அட்டாக்ஸை தடுத்திருப்பான். திடீர்னு பார்த்தா அப்படியே நெருப்பு சூதுல மாதிரி அட்டாக் விழுந்திருக்கும். எல்லாரும் இதை பார்த்துட்டு இப்படியாப்பட்ட தாக்குதல நாங்க பார்த்ததே இல்லைன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. ஹீரோ ஆக்சுவலா அவன் ஃபயர் அண்ட் லைட்னிங்கை சேர்த்து வச்சு அடிக்கிறான். இது அவனுக்கு கிடைச்ச பிளஸிங் மூலமா வந்திருக்கும் போலன்ட்டு. என்கிட்ட லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அது ஒன்றும் பண்ணல, பட் அந்த ஃபயர் எலமெண்டோட கதை வேறன்பா. ஒக்ரேகிச்சி என்ன ஓடிக்கிட்டே இருக்க போறேன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவன் ஃபயர் கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல என்னை விட பெட்டரா இருக்கான்னு யோசிப்பான். ஒக்ரேகிச்சி நானே வரன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ஹீரோ மனசுக்குள்ள என் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிற இவனோட நினைப்பே இவ்வளவு அதீத சக்திசாலியா அவனை மாத்திருக்கான்ட்டு, வா நீ வேற லெவல்ல தான் இருக்க, மோதி பாத்தரலான்ட்டு ஃபைட் பண்ண போவான். டக்குன்னு பார்த்தா நீ இந்த பேட்டில் ஃபீல்ட்ல சுத்தி வர கண்ணை வச்சுக்கணும் என்ன தாண்டின்பா. பார்த்தா மனசுக்குள்ள என்னடா இவனுக்கு அட்வைஸ் கொடுக்குற பழக்கத்தை இன்னும் விடாம வச்சிருக்கேன்னு நினைப்பான். ரெண்டு பேரும் மோதிக்கிறப்ப பயங்கர இன்டென்ஸா இருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள ஒக்ரேகிச்சியோட விஷன் முன்னால இருக்கனால பின்னால எதுவும் பார்க்க முடியாதுன்ட்டு பின்னால இருந்து அட்டாக் பண்ணிருப்பான். ஒக்ரேகிச்சி கடுப்பாய் ஃபோர்ஸ் கொடுக்கவும் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ஃபேண்டம் பவர் யூஸ் பண்ணுவான். ஹீரோவே ஏதோ யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான், இந்த ஷீல்டால இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு நினைப்பான். டக்குன்னு பார்த்தா அதை நான் என்னோட சொந்த ஃப்ரெண்டு மேல பயன்படுத்துவேன்ல நினைச்சு பார்க்கலின்ட்டு டிரான்சென்டென்டல் அடமான்டைன் பவரை யூஸ் பண்ணுவான். இது ஹீரோவோட மொத்த பவரையுமே மேக்னிஃபை பண்ணி விட்டுரும். இந்த பாயிண்ட்ல ஹீரோ வைக்கிற தாக்குதல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த ரெட் லைட்ஸ் இது ஒரு ஆர்ட் போல இருக்கு. அதேதான் டான்ஸ் ஆஃப் 1000 ஸ்பியர்ஸ். ஹீரோ டான்ஸ் ஆஃப் 1000 ஸ்பியர்ஸ் பண்ணிட்டு கூடவே எபிலிட்டி வெர்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். இது எப்படி கடந்து வரேன்னு பாத்திரலான்டான்பா. ஒக்ரேகிச்சி லைட்னிங் அண்ட் ஃபயரை யூஸ் பண்ணிருப்பான். ஹீரோ மனசுக்குள்ள இதை அவன் பயன்படுத்துவான்னு நினைச்சுட்டு இப்ப எங்கடா போனான்ட்டு தேடுவான். திடீர்னு பார்த்தா மேல ஜம்ப் ஆயிருப்பான். ஹீரோ கண்டிப்பா மிட் ஏர்ல எதுவும் தடுக்க முடியாதுன்னு அட்டாக் பண்ணிருப்பான். பார்த்தா அவன் ஷீல்ட கால் கிட்ட வச்சு தப்பிச்சிருப்பான். ஹீரோ இதெல்லாம் நியாயமே இல்லைன்பான். பார்த்தா அவன் ஃபுல் த்ரஸ்ட் கொடுத்து பவர் யூஸ் பண்ணுவான். ஹீரோ என்னடா பண்ற டே நான் உன் ஃப்ரெண்டுன்பான். இந்த இடத்துல நடந்த தாக்குதலோட இன்டென்சிட்டியே ரொம்ப பயங்கரமா இருக்கும். சாய் பிரின்சஸ் பிடிச்சுப்பான். ஒரு சிலரால எல்லாம் அந்த காத்தழுத்தத்தையே தாங்கிக்க முடியாது. ஹீரோ எப்படி அந்த விஷயங்களை எல்லாம் சமாளிச்சு வச்சிருப்பான். டோட்டலா அந்த லைட்னிங் ஃபயர் அப்புறம் மத்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிருப்பான். ஒக்ரேகிச்சி கிட்ட ஏண்டா நீ என்ன பண்ண பார்த்த, கடைசியா தான் ரியலைஸ் பண்ணியா சுத்தி என்ன நடக்கும்ட்டு. நல்ல வேலை நான் இருந்தனால எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண. சுத்தி இருக்கவங்க எல்லாம் மனுஷங்க இந்த பவர்லாம் தாங்கிக்க மாட்டாங்கன்னு என்ன தெரியாதான்ட்டு நீ முதல்ல அமைதியாகணும்டான்னு கத்துவான். இந்த இடத்துல பிளாக் டீமன்ஸ் ஈவில் ஐஸ், பிளாக் டீமன்ஸ் டிக்னிட்டி பயன்படுத்தி இருப்பான். இதுக்கே ஒக்ரேகிச்சி பயந்திருப்பான். ஹீரோ பிளாக் டீமன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஜெயண்ட் சயன் ஹேமர் ரேஜிங் ஃபிஸ்ட் மீட் கிரஷர் பண்ணுவான். அந்த பஞ்ச் ஷீல்ட உடைச்சு ஒக்ரேகிச்சியும் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். ஹீரோக்கு இந்த பாயிண்ட்ல நான் இவனை அடிச்சப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுத்தாதான் ஞாபகத்துக்கு வருதுன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஓக்ரோ அண்ட் ஒக்ரேகிச்சி இந்த ரெண்டு பேர்த்துல நீங்க யாரோட ஃபேனுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் கடைசியா ரீஸ்டார்ட்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.